உரையாற்றிய ஐயா நல்லி குப்புசாமி செட்டி அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் திரு ராஜுவுடைய நண்பர்கள் டாக்டர் வி சுமந்திரன் அவர்களே, டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் அவர்களே, திரு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்களே, இங்கே அவையில் என் கண்முன் அமர்ந்திருக்கும் தொழிலதிபர்கள், சமுதாயத்தில் மூத்த முன்னோடிகள், கர்னல் தேவசாயம் அவர்களே, திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்களே, திரு சத்தானம் அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கும் நண்பர்களே, குறிப்பாக திருமதி ராஜு அவர்களே, திரு ராஜு வெங்கட்ராமன் அவர்களே, அவருடைய குடும்பத்தினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு பல பாதைகளில் எனக்கு அழைப்பு வந்தது. ஆனால் பணி சுமையினாலும் பல பயணங்கள் ஒரே நேரத்தில் வந்ததினாலும் நான் அந்த அழைப்பை தெளிவாக படிக்கவில்லை. யாருக்காக எந்த நூல் என்று படிக்காமல் இருக்கிற பணியில் நூல் வெளியிட்டுக்கலாம், எனக்கு நேரம் ஒதுக்கிறது கடினம் என்று பிஏவிடம் கூறிவிட்டு மறந்துவிட்ட பிறகு பல்வேறு வேறு பொறுப்புகளுக்காக இன்றைக்கு கூட பல மீட்டிங், கான்ஃபரன்ஸ் ஏதோ ஏற்பாடு செய்துவிட்டு நான் விட்டுவிட்டேன். அதற்கு பிறகு வெளிநாட்டில் இருந்து திரும்பியவுடன் இதுதான் நூல் அப்படின்னு என்னிடம் ஒரு 2 காப்பி என் வீட்டில் கொண்டாந்து கொடுத்து, இந்த நூலுக்கு தான் உங்களை வர சொன்னாங்கன்னு ஒரு 2 நாளைக்கு முன்னால் வீட்டில் வந்து கொடுத்தாங்க. அவர் முகத்தை பார்த்தவுடன் அவர் யார் என்று எனக்கு தெரிய வந்துருச்சு. ஏனென்றால் நான் அவரை சந்தித்தது ஒரு நிகழ்ச்சியில், வேறு ஒரு நிறுவனம் நடத்தும் நிகழ்ச்சியில் விருந்தினராக சென்ற பிறகு வெளியே வந்தவுடன் அவர் என்னை சந்தித்து, நான் திருமதி ராஜியோட கணவர் என்று அறிமுகம் செய்தார். ஏனென்றால் அந்த நிகழ்ச்சி அவர்களுடைய தலைமையில் ஃப்ளோ நிறுவனத்தினால் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றிருந்தேன். அப்போ உடனே நான் நினைத்தேன், இது திருமதி ராஜியோடைய கணவர் என்று தெரிஞ்சிருந்தால் அன்னைக்கே நான் சரின்னு சொல்லியிருப்பேனே. இருந்தாலும் இந்த நூல் எனக்கு ஏன் மிகவும் விருப்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது என்றால், உதாரணம் முக்கியம், தேவை. எதெல்லாம் நம்ம இது வரைக்கும் அனுபவிக்கலையோ இல்லை நம் கவனத்துக்கு வரலையோ அதற்கு மேல் நம்ம ஒரு இமேஜினேஷனோடு இருக்கிறது கடினம். A lot of things depend on exposure. What you see, you imagine beyond what you see, but you're somewhat limited based on what you have seen, what you have experienced. அந்த வகையில் such successful entrepreneurs who have been across multiple fields, multiple industries, multiple countries, and been hugely successful, of course are inspiring and should be written up and will serve great value for the younger generation. It's even more so because we are in a country at this point where, as Thiru Raju said, the potential is immense. The macroeconomic shifts around the world. I happened to be on a flight with Thiru Santhanam a few weeks ago, and we were talking about the opportunity set for India in the ending of the China trade that drove the global economy for 30 years or so. So, with such opportunity ahead of us, it is impossible that only governments or only large organizations will create enough jobs. We need a lot of entrepreneurship, we need a lot of independent thinkers. As he said, we need a lot of innovators. Of course, government has a role to play. It's our job to improve the education system, to make sure that skills are current, to make sure that the infrastructure is adequate, to make it easier to start and run businesses, to attract global capital. We have a lot of responsibilities, but we can't do it alone. Some things have changed a lot. Going back to 1991 and the lack of 10,000 square feet,
last year, for the first time in Chennai's history, 11 million square feet of new Class A office space was leased in 1 year, 11 million square. So things have changed in some ways, but in some other ways, the scale of both the opportunity and the number of people who are coming into the workforce is so immense that entrepreneurship is going to be vital. We need a lot more job creators than job takers. And in that sense, this book is going to be very helpful, very useful, a great guide, great inspiration to many people. ஆனால் அதை விட ஒரு சிறப்பு, இது தமிழில் வெளியிட்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் பரவலாக அனைத்து மாநிலத்தில் இருக்கிற இடங்களுக்கும் இது சென்றடையும். இன்னும் பல இளைஞர்களை இது ஊக்குவிக்கும் என்று நம்புகிறேன். இத்தகைய நூலை எழுதிய திரு இன்பா அவர்களுக்கு நான் என் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ராஜு கூறியது போல் இத்தகைய முயற்சிகள் மிகவும் முக்கியமானவை. பல தலைவர்களை பற்றி இன்னும் எழுதி வெளியிடணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு பல முறை மிஸ் ஆயும் இந்த தடவை கடைசியாக செட்டாகி வந்ததுக்கும், இங்கே இத்தனை நண்பர்களை சந்தித்ததுக்கும், சிறப்பான உரைகளை திரு ஸ்ரீகாந்த் அவர்கள், திரு ராஜ்குமார் அவர்கள் உரைகளை கேட்டதிலும் மகிழ்ச்சி அடைந்து எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன்.